எங்கட நாட்டின் அரசாங்கத்தால முக்கியமா ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. வர்த்தமானி அறிவித்தலுக்கிணங்க இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு. செய்தா கட்டாயம் ஜெயிலும் சொல்றாங்க. அந்த உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய மறைத்தமிழ் நேயர்களுக்கு அன்பானவன் ஆர்ஜே மிதுவின் வணக்கங்கள். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ளார போலாம். எங்கட நாட்டின் அரசாங்கத்தால முக்கியமா ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. வர்த்தமானி அறிவித்தலுக்கிணங்க இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவல் என்ன விஷயம், இதை ஏன் செய்யக்கூடாது, இதை செய்தா கட்டாயம் ஜெயிலும் சொல்றாங்க. அந்த விஷயத்தை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க நாங்க ஒரு விஷயத்தை கழிச்சாகணும். எங்கட நாட்டின் கல்வி சீர்திருத்த சட்டத்திட்டத்துக்கு அமைய புதிதாக பாடத்திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு பாடத்திட்டங்கள்ல புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி ஒரு நன்மை பயக்கக்கூடியதாகவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டான ஒரு விடயமாகவும் இருக்கும் என எங்களுடைய நாட்டு அரசாங்கமும் எங்களுடைய நாட்டு மக்களும் நம்பிக்கொண்டிருக்காங்க. இதற்கிடையில இந்த சீர்திருத்தத்துக்கு அமைவாக வர்த்தமானி அறிவித்தலுக்கிணங்க எதிர்வருகின்ற காலத்துல பாடசாலை நேரத்தை அரை மணி நேரமாக அதிகரிக்கணும் என்ற பேச்சுவார்த்தையும் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஆமா, 1:30 வரைக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலை நேரத்தை 2 மணி வரைக்கும் நடாத்துவதற்கு எங்களுடைய நாட்டின் அரசானது வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கு. இது இப்படி இருக்கிற பட்சத்துல எங்கட நாட்டின் ஆசிரியர்களாக கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அனைவருமே நாட்டு அரசாங்கத்திடம் எங்களுக்கு இது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை, அரை மணி நேரமா நீங்க இந்த நேரத்தை கூட்டுவீங்களாக இருந்தா, பாடசாலை நேரத்தை அரை மணி நேரமா நீங்க கூட்டுவீங்களாக இருந்தா எங்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் சரியான முறையில இடம்பெறாது. நாங்க எங்களோட வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாம இருக்கும். எங்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளை நாங்க எப்படி பூர்த்தி செய்து கொள்ற அப்படி என்ற கேள்விகள் பல ஆசிரியர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கு. இதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் என்று எக்கச்சக்கமாக இடம்பெற்ற வண்ணம் இருக்குது. இதற்கு இன்றைய தினத்தில அரசாங்கம் ஒரு நல்ல பதிலை வழங்கியிருக்காங்க. அது என்ன பதில் என்று சொன்னா, இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கிணங்க 2 மணி வரைக்குமாக அதிகரிக்கப்படுகின்ற இந்த பாடசாலை நேரமானது அதிகரிக்கப்பட்டதன் பிற்பாடு எங்களுடைய நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கும் போக்குவரத்து ஒழுங்குகளை அரசாங்கமே செய்து தரத்துக்கு முன் வந்திருக்கு. பாடசாலை மாணவர்களுக்கு 1:30 மணிக்கு வரக்கூடிய பேருந்துகளை 2 மணிக்கு வர வைக்கிற மாதிரியும், ஆசிரியர்களுக்கான போக்குவரத்துக்காக விசேட போக்குவரத்து ஒழுங்குகளை செய்கிறதாகவும் எங்கட நாட்டின் அரசானது இந்த தகவலை வெளியிட்டிருக்கு. இந்த விஷயம் இப்படி இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாடசாலைகள்ல அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களா கடந்த 5 வருட காலமா சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் இணைந்து பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வராங்க. இவங்க தங்களோட இந்த நியமனத்தை ஆசிரியர் நியமனமா மாத்துங்க, எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் நியமனத்தை ஆசிரியர் நியமனமா மாத்துங்க, நாங்க 5 வருட எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கோம் அப்படின்னு பணி பகிஷ்கரிப்புல கடந்த ஒரு சில நாட்களாக இவங்க ஈடுபட்டு வராங்க. இதன் மூலமா பாடசாலைகள்ல கல்வி பயிலக்கூடிய அநேகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்றும் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல பலவாறான விடயங்களை எங்களால காணக்கூடியதா இருக்குது. அந்த வகையில அண்மையில நான் ஒரு முகநூல் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன். அந்த வீடியோல ஒரு மாணவன் ஒருத்தன் தன் அப்பாட்ட பாடசாலைக்கு நான் போக மாட்டேன், இனி போகவே மாட்டேன், அங்கே போனால் எங்களுக்கு ஆசிரியர்மார்கள் கற்பிக்கிறாங்க இல்லை என்ற விதமாக அந்த நாடகத்தினை அவங்க நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த காணொலியினை நான் பார்த்துருந்தேன். என்ன விஷயம் என்று அந்த தந்தை கேட்டப்ப இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டாங்களாம் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்ற விதமாக அந்த காணொலியினை அமைச்சிருந்தாங்க. இந்த விஷயம் மாணவர்களினுடைய கல்வி நடவடிக்கையில ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமா தான் எங்களால அவதானிக்கப்படுது. இதற்கு எங்களுடைய நாட்டின் அரசாங்கம் என்ன ஒரு முடிவினை எடுக்க போகுதுன்னு நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகஸ்தருடைய கோரிக்கை என்னவென்னு சொன்னா, எங்களை எந்த ஒரு போட்டி பரீட்சையோ எந்த ஒரு கடிதாண்டல் பரீட்சையோ இல்லாம எங்களை நிரந்தர ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்கணும் என்ற விதமா இவங்களோட கோரிக்கை இருக்குது என்ற விஷயத்தையும் நாங்க சொல்லிக்கொள்றோம். இது இப்படி இருக்கு.
எங்கட இலங்கைக்குள் இருக்கக்கூடிய காபோத உயர்தரத்தில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்குரிய உயர்தர பரீட்சையானது இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இடம்பெற இருக்கு. இந்த பரீட்சையில தோற்ற இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் எங்கட மறைத்தமிழ் பக்கத்தினூடாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். உண்மையில அனைத்து மாணவர்களும் இப்ப இருந்தே அதுக்குரிய ப்ரிப்பேர் ஆகி போனீங்கன்னா தான் எக்ஸாமை நல்லபடியாக செய்து உங்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களோட சேனல் சார்பா உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இப்போ நாங்கள் எங்களோட முக்கியமான விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, நாங்கள் குறிப்பிட்டது போன்றோ எங்கட நாட்டில் எதிர்வருகின்ற 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த விஷயத்தை செய்தீங்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தின் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு என்று எங்கட அரசாங்கமானது சொல்லியிருக்கு. இது என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், எதிர்வருகின்ற 10ஆம் தேதி காபோத உயர்தர பரீட்சையானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த சிச்சுவேஷனில் 4ஆம் தேதி நாளை மறுதினம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவோடு இந்த காபோத உயர்தரத்தில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்குரிய கருத்தரங்குகள் வைப்பதோ, பிரத்யேக வகுப்புகளை நடாத்துவதோ அல்லது மாணவர்களை ஒன்றிணைத்து ஒரு பரீட்சை ஒன்றை நடாத்துவதோ முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயமா இருக்குது. இது இந்த எக்ஸாமுக்கு மட்டுமில்லை, எங்க நாட்டில் இடம்பெறக்கூடிய எல்லா விதமான எக்ஸாம்ஸுக்கும் இந்த சட்டம் பொருந்தக்கூடியது. குறிப்பிட்ட பரீட்சையானது இடம்பெறுவதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக எங்களுடைய நாட்டின் அரசு இதற்கான நாளெல்லையே குறிச்சிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் அதே மாதிரி மாணவர்களும் இதுக்கு செயற்படணும் என்றது தான் எங்களோட அரசாங்கமானது சொல்லுது. இதை தாண்டி இந்த பரீட்சைகளை அல்லது கருத்தரங்குகளை அல்லது பிரத்யேக வகுப்புகளை மேற்கொள்கிற அந்த ஆசிரியர்கள் தண்டனைக்குட்படுத்தப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகளையும் எங்களோட அரசாங்கமானது எடுக்க இருக்கு. அதே மாதிரி இந்த பிரத்யேக வகுப்புகளில் கலந்து கொள்கிற மாணவர்கள் ஏஎல் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற விஷயத்தையும் எங்கள் நாட்டின் அரசாங்கமானது சொல்லியிருக்கு. ஆகவே எதிர்வருகின்ற 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு முன்பதாக நீங்கள் நடாத்த வேண்டிய அனைத்து கருத்தரங்குகள், அனைத்து பரீட்சைகள், அதே மாதிரி அனைத்து வகுப்புகளையும் நீங்கள் நடாத்தி முடித்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டிருக்காங்க. இந்த தடையானது இந்த பரீட்சை நிறைவேறும் வரைக்கும் இந்த சட்டமானது அமுல்ல இருக்கும் என்ற விஷயத்தையும் எங்கள் இந்த நாட்டின் அரசாங்கமானது சொல்லியிருக்காங்க. சரி உறவுகளே, இதுவரைக்கும் நாங்கள் எங்களோட நாட்டின் கல்வி சீர்திருத்தத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன வர இருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.